Tamil high speed 120 words per minute, February 2016, code number of question paper 785, speed number 51, first paper, get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எனது கட்சியின் சார்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் எங்களது சட்டமன்ற கட்சி தலைவர் அவர்களுக்கும் முதலில் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுநர் உரை மீது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்பு எனது தொகுதி சம்பந்தமான ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு திட்டம் ஒன்று கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த திட்டம் தொடர்பான பணிகள் தற்போது எந்த நிலைக்கு வந்துள்ளன என்றும் தடுப்பணைகள் கட்டும் பணி எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளது என்பதையும் அரசு விளக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலத்தில் எங்களது மாவட்டத்தில் மீத்தேன் எரிவாயு உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கான ஆய்வு பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டத்தால் நிலத்தடி நீரும் விவசாயமும் பெருமளவு பாதிக்கப்படக்கூடும் என மக்கள் அஞ்சுவதால் இத்திட்டத்தினை நமது மாநிலத்தில் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என மாநில அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து, விலையில்லா வீட்டு உபயோக பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் எனது தொகுதியில் ஒரு சில பகுதிகள் விடப்பட்டுள்ளன என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இந்த அருமையான திட்டத்தின் பயன்கள் கிடைத்துள்ள நிலையில் என்னுடைய தொகுதியில் சில இடங்களில் கிடைக்காத நிலையில் உள்ளவர்கள் தங்களுக்கும் உடனடியாக இப்பொருள்களை பெற்று தருமாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் என்னை வற்புறுத்தி வருகின்றனர். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதனை கருத்தில் கொண்டு விடுபட்ட பகுதிகளுக்கு உடனடியாக திட்ட பயன்கள் கிடைக்க செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பித்து பலர் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உடனடியாக குடும்ப அட்டைகள் கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, வருகிற மழை காலத்தில் கொசுக்கள் பெருகி டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதனால் மக்கள் பாதிக்காமல் இருக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறேன். டெங்கு காய்ச்சலை கண்டறியும் வசதிகளை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஏற்படுத்தி தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது கிராமப்புறங்களிலுள்ள மக்கள் அந்நோயால் பாதிக்கப்பட்டால் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு வந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலை போக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் வேண்டுகோளாகும். அடுத்ததாக, ஆசிரியர் தகுதி தேர்வில் சில பிரிவினர் மதிப்பெண் வரையறை தளர்த்தப்பட்டது தொடர்பாக இருவிதமான நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துள்ளன என்பதை நான் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். எனவே உரியவாறு மேல்முறையீடு செய்து இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேதகு ஆளுநர் அவர்களது உரையில் தமிழ் வளர்ச்சிக்காக இவ்வரசு பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ள விவரம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். இந்த ஆண்டு தமிழ் அறிஞர்களுக்காக புதியதாக விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதையும் கணினி தமிழின் வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளையும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் மனமாற வரவேற்கிறேன். இவ்வாண்டு கர்நாடக மாநிலத்திலிருந்து மேட்டூர் அணைக்கு வந்த நீரின் அளவு குறைந்து கடந்த ஆண்டை விட விளைச்சல்
குறைந்து விட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.